ஸ்டார், அதாவது படத்துக்கு 2 ரிவ்யூ தரணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு தனி ரிவ்யூ, செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு தனி ரிவ்யூ அப்படி தான் தரணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதை ஓடுது, செகண்ட் ஹாஃப் வேற கதை ஓடுது, அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது ஒரு 1 டைம் வாட்சபிளாக தான் இருக்குது இந்த படமே தவிர மற்றபடி மோசம்லாம் சொல்லிக்க முடியல. பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட முடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான படம் அப்படின்லாம். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்குது கதை. அது செட் ஆகல ஆக்சுவலாக. ஒருத்தர் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வர மாதிரிலாம் காட்டுறாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஏதோ படத்தை அப்படி ஒப்பேத்தி வச்சுருக்காங்களே தவிர அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ன்னு சொல்லலாம், செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் போருன்னு சொல்லலாம். அப்படிதான் இருக்குது. நல்லா தான் இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கு. யார் நல்லா என்னது நல்லா இல்லை போர் நீங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி போயிட்டு இருக்கு? செகண்ட் ஹாஃப் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இல்லையா? நல்லா இல்ல செகண்ட் ஹாஃப். நல்லா இல்லையா? செகண்ட் நல்லா இல்ல. கிளைமேக்ஸ் ஒன்னு தூக்கி வச்சிட்டாங்கன்னா உடனே படம் நல்லா இருக்குன்றீங்களா? இல்ல சண்டல ஒண்ணு கிடையாது. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படம் முடிஞ்சு போச்சு. இவருக்கு படம் அதாவது படத்தை பத்தி தெரிஞ்சவங்க படத்தை ரிவ்யூ பண்ணுங்க. தெரியும்ல சொல்லுங்க படத்தை பத்தி. இல்ல பிரதர், நான் வந்து ஒரு இல்ல ஹீரோயின் முடிஞ்சு போச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. வேற ஒரு ஹீரோயின், செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு ஹீரோயின் வருது. இல்ல பிரதர், அந்த ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு வாடகை எல்லாம் இவரு கட்டுறாரு. இவரு எதுக்கும் கதைக்கு சம்பந்தம் இருக்கா? கிடையவே கிடையாது. படத்துக்கு வந்து கவிதை பயங்கரமான லேக். செகண்ட் ஹாஃப் உட்காந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் செகண்ட் ஹாஃப் லேக் பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க. கிளைமேக்ஸ் ஒரு சீன் சூப்பரா அப்படியே ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவாங்க. கடைசியில இந்த முகத்துல இருக்க தழுமை வந்து அப்படியே காணாம பண்ணிட்டு அப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல இருக்கிறதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணி வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிச்சது நல்ல படம். செகண்ட் ஹாஃபுக்கு மேல படத்தோட கான்செப்ட் தாண்டி வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது படம். அதான் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார், செகண்ட் ஹாஃப் போர். எல்லாம் ஒண்ணு தான். இந்த மாதிரி லூசு பயலுக்கு இருக்க வரைக்கும் இந்த படம் எல்லாம் ஓடிட்டா இருக்கு. உண்மையிலேயே புரியல இல்ல நிஜமா பாத்தீங்கன்னா உங்க கருத்து நீங்க சொல்லுங்க. என் கருத்து நான் சொல்லும்போது என் கருத்து மரிச்சு கேக்குறீங்க. யாரப்போ உங்க கருத்து நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி மரிச்சு கேப்பீங்க நீங்க? இல்ல பிரதர், இல்ல பிரதர், இவருங்க இல்ல நான் மரியாதையா இல்ல இவருங்க. நான் முதல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு வரேன். உங்ககிட்ட மரியாதையா பேசிட்டு நான் வந்து இவங்க பைத்தியம் பேச கூடாது. அது எவ்வளவு பெரிய வார்த்தை. நான் என்ன சொல்றேன்னா ஒரு பொதுவெளியில பேச கூடாது. முதல்ல என்ன பேச விடுங்க. முதல்ல ஒரு பொதுவெளியில அப்படி பேசலாம். நான் என்ன சொல்ல வரேன் பத்தி ஒரு முதல்ல அதான் சொல்ல வரேன். நீங்க பேசுறீங்களா? சொல்லுங்க. இப்ப நான் வரேன் வந்து என்ன கேக்குறீங்க படம் எப்படி இருக்குன்னு. என் கருத்து நான் உங்களுக்கு சொல்றேன். உடனே ஒருத்தர் திரும்பிட்டா படம் நல்லா இல்லையா? படம் நல்லா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? இல்ல அண்ணே, நீங்களும் சினிமா தெரியாதவங்க ரிவ்யூ பண்ண கூடாது. நான் என்ன கேக்குறேன், வரேன் வந்து ஒண்ணு என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே படத்தை ஒரு தடவை பார்க்கலாம், படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எத்தனை படம் நடிச்சிருக்காங்க கேளுங்க. அப்போ அவர் ஆடியன்ஸ் தான் சொல்லி ப்ரோ எத்தனை படம் நடிச்சிருக்காங்க கேளுங்க ப்ரோ. நீங்க எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? நீங்க எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? நான் 50 படம் பண்ணிருக்கேன் ப்ரோ. 50 படம் பண்ணிருக்கீங்களா? தெரிஞ்சா இப்ப தெரிஞ்சா நான் சொன்ன வார்த்தை கரெக்ட் இல்ல தப்பு இல்ல. இப்ப தெரிஞ்சதா 50 படம் நடிச்சிருக்காரா இவரு. அந்த படத்தை திருப்பி போட்டு பாருங்க நீங்களே. ஐயா நான் ஒரு படத்தை வந்து பாக்குறேன். பாத்துட்டு வந்தேன். படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஐயா இங்க பாருங்க. நான் முதல்ல இல்லைங்க நான் வரேன், பாத்துட்டு வரேன். வந்து என்ன சொல்றேன்னா அண்ணே படம் ஒரு தடவை பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு 2 விமர்சனம் தரணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு விமர்சனம், செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு விமர்சனம் தானே தரணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு படம் இன்டர்வல் பிளாக்ல சரியா முடிஞ்சது. சரிங்களா? செகண்ட் ஹாஃப் இது எங்க முடிஞ்சதோ அங்க இருந்து ஆரம்பிக்காம வேற எங்கெங்க போயிட்டு இருக்கு. கதை வேற எங்கெங்க போயிட்டு இருக்கு. அதாவது எந்த ஒரு மைய கருத்து என்ன, இவர் வந்து வாழ்க்கையில ஜெயிச்சாரா இல்லையாண்டு அதெல்லாம் கிடையாது. இவர் வேற எங்கேயோ போயிட்டு அதான் இவரு எங்கெங்கயோ போயிட்டு இருக்காப்ல. அதனால என்ன சொல்றேன், கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி வச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து மக்கள் இருந்து வெளில வரும்போது ஓகே ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம்பா அப்படின்னு. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா ஒரு தடவை கண்டிப்பா படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யார் நீங்க எல்லாம் இருந்தீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஒரு தடவை படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இவர் உடனே என்ன பண்ண திரும்பி படம் நல்லா இல்லையா, படம் நல்லா இல்லையா, எதுவும் தெரியல, ஆதியும் தெரியாது அந்தமும் தெரியாது. நான் வந்து உங்ககிட்ட பேசி முடிச்சிட்டேன். கடைசி ஒரு வார்த்தையை மட்டும், அதாவது படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா படம் நல்லா இல்லையா அப்படிங்கிற. நான் என் கருத்து நான் சொல்றேன், உங்க கருத்து நீங்க சொல்லுங்க. என் கருத்து தலையிடறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்க கருத்து நான் தலையிடுறேன், இல்ல யாரோட கருத்துல நான் தலையிடுறேன். இல்ல இல்ல ஒரே விஷயம் நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பேசுங்க யாரோட நீங்க பேசுறீங்க நான் பேசுறேன். யாரோட கருத்துல நீங்க பேசுறீங்க நான் பேசுறேன். இன்னும் முடிக்கலையா? எவ்வளவு நேரம் பேசுறீங்க? எவ்வளவு நேரம் பேசுறீங்க? கேளுங்க ஒரு மணி இல்லங்க போயிட்டு. ஐயா நான் என் கருத்து இன்னும் முடிக்கலையா? நீங்க எப்படியோ இல்லையா? நான் வந்து இன்னும் நான் என்னோட யாரோட விமர்சனம் தலையிட்டு இருக்கேன் நானே சொல்லுங்க. யாரையாவது நான் தலையிட்டு இருக்கேன் விமர்சனத்துல, இது நீங்க சொல்லக்கூடாது எப்படி சொல்லலாம் நீங்க கேட்டுக்கனா? அவங்க உரிமை அவங்க கருத்து சொல்றது. என் கருத்தை மறிக்கிறதுக்கு அவர் யார் அவரு சொல்லுங்க பாப்போம். நான் என்ன சொல்றேன், வாங்க எல்லாரும் போய் அடுத்த ஷோ உட்காருங்க. எல்லாரும் நானே டிக்கெட் எடுத்துறேன்.
நான் சொன்ன கருத்துல மாற்றம் இருந்தா நீங்க என்ன கேள்வி கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு சூப்பரான படமையா. செகண்ட் ஹாஃப்க்கு மேல 1 மணி நேரம் என்ன உருட்டுறாங்க பயங்கரமா. வாழ்க்கையில இவர் மட்டும் தான் கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு மேஜிக் பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா, இந்த படம் நல்ல படம்ன்றாங்க. அதுதான் என்ன சொன்னேன், ஒரு தடவை பார்க்கலாம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க பாத்தீங்கன்னா அன்வான்டட் சீன் நிறைய இருக்கு. அதெல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ஆனா பரவாயில்ல. ஆனா உட்கார்ந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே சொல்றேன், போர்லாம் அடிக்கல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். செகண்ட் ஹாஃப்க்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா கதையை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. 1 hour பயங்கர லாகுங்க. உண்மையிலேயே நான் வந்து நம்மையா போய் சொல்ல போறோம். சொல்லுங்க பாப்போம். 1 hour லாகு. கிளைமேக்ஸ்ல ஒரு இது பண்ணி ஓகே சூப்பர் ஃபீல் குட் மூவிடா, பரவாயில்லடா பார்க்கலாம்டான்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஒரு 7 மாதிரி தரலாங்க. 7 மாதிரி தரலாங்க. அவ்வளவுதான். படத்துல மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு? மியூசிக் படத்துல பாசிட்டிவ் விஷயம்னா இந்த படத்துக்கு ஹீரோ கவின் சொல்றது போல யுவன் சொல்லலாம். உண்மையிலே சொல்றேன், பயங்கரமா இருந்தா யுவன் தான் இந்த படத்தை வந்து தூக்கி லிஃப்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த லால் வருவார், ஆக்சுவலா அப்பா ரோல்ல வருவார். உண்மையிலே இந்த படத்தை வந்து அப்பா இல்லாதவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அழுவீங்க. அப்பா இருக்கவங்க எல்லாம் வந்து சார் நம்ம அப்பா இந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அப்பா ரோல் பயங்கரமா இருக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கும் இல்ல வந்து ஒரு சென்டிமெண்ட்லாம் பயங்கரமா இருக்கும் படத்துல. உண்மையிலே சொல்றேன், ஒரு நல்ல படம் தான். நல்லா எடுக்க வேண்டிய ஒரு படம் தான். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த சாயல்ல தான் இருக்கும் படம். அது வேற, அது வேற, இது வேற. அது நல்லா இருக்கும். இதை விட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் சினிமா லிபர்ட்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லலாம். மற்றபடி ஒரு தடவை பார்க்கலாம்.